என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன அர்த்தம்? எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது. இந்த பூமியில எதை வேண்டுமானாலும் செய்வேன். படிக்கணும்னாலும் படிப்பேன், சிறந்த வேலையில போனாலும் சிறந்த வேலையில போவேன், அந்த இருக்கிற வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும்னாலும் கிடைக்கும், செய்யற தொழில நான் சிறந்தோங்குவேன். எதை செய்தாலும் அதை சிறப்பாய் செய்வதற்கு கிறிஸ்துவே என்னுடைய பலனாய் இருக்கிறார். ஏசாயா 58:14. ஏசாயா 58:14. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்தை இந்த வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை எடுத்திருக்கிறோம். பூமியின் உயர்ந்த இடங்கள், யாக்கோபினுடைய சுதந்திரம். இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை எடுத்து பல வாரங்கள் போதிக்கிறதுல ஒரு மனதில் என்ன ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுதுன்னா, மனசு புதுசாயிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரே வசனத்தை எடுத்து நம்ம திரும்ப திரும்ப பாற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். நம்ம இந்த வாரத்துல இல்லை இந்த மாசத்துல நம்ம எங்க இருந்தாலும் இந்த வசனம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன், பூமியின் உயர்ந்த இடங்கள் ஆண்டவர் என்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவார், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிறதற்கு எது உதவியா இருக்கும்னா, நம்ம இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த வசனங்களை கேட்கறது. ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும்போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பிட்டேஷன் நம்ம ஸ்கூல்லலாம் பண்றாங்க பார்த்தீங்களா? நிறைய நேரத்தில் உங்க எதுக்கு சொல்லி தராங்கன்னே தெரியாது. 1 1 சார் 1, 1 2 சார் 2 அப்படின்னு சொல்லிட்டு 1000 வாட்டி சொல்லிடுறோம். தூக்கத்தில் திடீர்னு எந்திரிச்சு 1 1 சார்னா டப்புன்னு 1ன்னு சொல்லிடுறோம். 4 சொல்றது இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா அடி விழும். திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுறோம், மனசுல பதிய வச்சிடும். அப்போ பூமியின் உயர்ந்த இடங்கள்ல இருப்பேன்றத திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? கடைசியில என்ன ஆகும் சொல்லுங்க? நீங்க உயர்ந்த இடங்கள்ல தான் இருப்பீங்க, அதுல மாற்றமே கிடையாது. அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றது. வாரம் வாரம் வரும்போது ஒரு வாரம் உயர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு தாழ்ந்திருப்பான்னு சொல்றது கிடையாது. சில நேரங்கள்ல எங்கேயாவது அந்த மாதிரிலாம் போய் கேட்டக்கூடாது. அது கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த பூமியில இப்போ ரொம்ப நியூஸ் எல்லாம் ஜாஸ்தியா வருது பாருங்க. நிறைய நியூஸ் சேனல் இருக்கு. அப்பெல்லாம் ஒரு நியூஸ் சொல்லணும்னாலே அது நடந்து முடிஞ்சு ஆறி போனதுக்கு அப்புறம் தான் அது நியூஸே வெளியே வரும். எல்லாரும் நியூஸ் பேப்பரும் பார்க்க மாட்டாங்க. அது அப்படியே யாருக்காவது தெரிஞ்சு சொல்லி வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும். ஆனா இன்னைக்கு அப்படி லைவாவே போகுது. எல்லாம் நியூஸ் எல்லாம் லைவா போகுது. அப்ப இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உலகத்தில் நடக்கிறது, யுத்தங்கள் நடக்கிறது, பஞ்சங்கள், கஷ்டங்கள் எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருக்குது. லைவா நம்மளுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. இதுல வேற எது உண்மை எது பொய்னே தெரியாது. போர் வந்துருச்சுன்றாங்க, பாம்பு போடுறதுக்கு முன்னாடியே போட்டாச்சுன்றாங்களே. இது மாதிரி இதுல பயம் பிடிக்குது. வேலை இல்ல, சாப்பாடு இல்ல, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், இதெல்லாம் மனசுல போய் நிரப்பி இருக்கும் போது நம்ம திரும்ப திரும்ப எதை கேட்க வேண்டும்? பூமியில் உயர்ந்த இடங்களில் இருப்பேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் போஷிக்கப்படுவேன். இதுதான் என்னவா இருக்கணும்? என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ். இந்த உலகத்தையே சரி பண்ற ஒரு ஸ்தானத்துலதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். கட்சிகள்லாம் மாறி மாறி போகும். இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் பிரதம மந்திரி, முதல் மந்திரி, கவர்னர் எல்லாம் இருப்பாங்க. நாளைக்கு வேற ஆள் வருவாங்க. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மாறாத ஒருத்தர், அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாற போறதே கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதையும் மாற்ற முடியாது. நம்ம பிள்ளைகள். நம்மளுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னா, ஆதியாகமம் 1:26-28 இந்த பூமியை கீழ்ப்படுத்தி இதை ஆண்டுகொள். பூமி யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஏன் எனக்கு சொந்தம்னா, எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அததான் திரும்ப திரும்ப இப்போ இந்த பூமியை சுதந்திரிப்பான்ற இந்த வார்த்தை, அந்த பூமியை சுதந்திரிப்பான்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. சுதந்திரி சுதந்திரி சுதந்திரி, அதை எடுத்துக்கோ, அந்த நிலத்தை எடுத்துக்கோ, அந்த பூமியை எடுத்துக்கோ, அந்த தேசத்தை எடுத்துக்கோன்னு ஆண்டவர் பல முறை நூற்றுக்கணக்கான வசனங்கள் அதை பத்தி இருக்குது. இஸ்ரவேல் மக்களுடைய நோக்கமே என்னது? பூமியை சுதந்திரிக்கணும், அவன் தேசத்தை கைப்பற்றணும்.
சிறந்த தேசத்துல அவனை போய் வாழ வைக்கணும். அப்ப இதை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையும் சூழ்நிலையும் பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு இந்த ஒரு 2 பில் இருக்குது, இந்த பில்லை கட்டுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இப்ப நாளைக்கு சாப்பாடு வேணும், அடுத்த மாசத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை சந்திக்கணும், அதுக்கு வழியை சொல்லுங்கன்னா நான் என்ன பண்றேன், பூமியை சுதந்திரிக்க பண்றதா பேசுறேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம அப்படிதான் பேசணும், நம்ம அப்படிதான் பார்க்கணும். உலகத்திலே இப்போ என்ன சொல்லி தர்றாங்கன்னா, எய்ம் டு த ஸ்டார்ஸ், எய்ம் டு த மூன் அப்படின்றான். நீ நிலாவுக்கு போற, நட்சத்திரத்துக்கு போறதுக்கு ஏதாவது போ, அப்பதான் அட்லீஸ்ட் கூரைக்காவது போவ. உலகத்துல சொல்றாங்க அவங்க தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, எய்ம் டு த ஸ்டார்ஸ், நட்சத்திரத்துக்கு போறேன், அந்த பாருங்க நட்சத்திரத்துக்கு பிறந்த நிலா இருக்கு, அங்க நான் போறேன் அப்படின்னு நீ வச்சனா அட்லீஸ்ட் எங்க போயிருவ, கூரைக்கு மேல. அப்போனா அவன் உலகத்துல இருக்கிறவன் சொல்றான், நீ எய்ம் பண்ணும்போது அப்படி வானத்துல இருக்கிறத பார்த்து எய்ம் பண்ணு, அவ்வளவு பெருசா யோசி அப்படின்னு சொல்றான். நம்ம இன்னைக்கு வந்து எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு நடக்கவே நடக்காதுன்றத நான் பேசிட்டு இல்லை. இன்னைக்கு பூமியை சுதந்திரிப்பான்னா சுதந்திரிப்பான், நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் பூமியை சுதந்திரிப்பேன். மாற்றமே கிடையாது. இல்ல இது தப்புன்னா இதை கிழிச்சு போட்டுடலாம், இல்ல கிறுக்கி போட்டுருவோம். இது இல்லன்னு கிடையவே கிடையாது, இது இருக்குது, இது சத்தியம், வார்த்தை மாறாதது. இந்த வார்த்தை தான் உலகங்களை உண்டாக்கினது. இப்ப நம்ம பேசுகிற வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. உங்க சூழ்நிலையை காட்டிலும் இந்த வார்த்தை நிஜம். சூழ்நிலைகள் மாறும், வார்த்தை மாறாது. புரியுதுங்களா? வலி வேதனை வந்து நேத்து இருக்குது, இன்னைக்கு இல்ல. போன வாரம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. அது மாறக்கூடியது. ரிப்போர்ட் எல்லாம் மாறிடும். ரிப்போர்ட் எடுக்கிறான் 1 2 3 4 ஏதோ சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா அது திடீர்னு மாறிடுது, அடுத்த நாளே மாறிடுது. அந்த ரிப்போர்ட்லாம் மாறிடும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாறிடும், நம்ம ஃபைனான்சியல் ரிப்போர்ட் மாறிடும், நம்ம கடன்காரங்கிற ரிப்போர்ட்லாம் மாறிடும். ஆனா மாறாத ஒண்ணு இந்த வார்த்தை தான். அதனாலதான் இந்த வார்த்தையை போய் போய் பார்க்கணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது, பெருசா சொல்லுது, யோசிக்க முடியாத சொல்லுது. அப்படி சொல்லும் போது நம்ம என்னது, இப்படி ரொம்ப டூ மச்சா இருக்கேன்னு விட்டுறக்கூடாது. ஆண்டவர் அப்படிதான் பேசுவார், டூ மச்சா பேசுவார். சொன்னாங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, 6 வேளையில 4 நதி தேவையா அதெல்லாம்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ரொம்ப பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன், 2 வாட்டர் டேங்க் போடுவீங்க. கரெக்டா? நான் ரொம்ப பெரிய ஆள் சார், நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2 வாட்டர் டேங்க், 2 கிணறு வெட்டுவோம். ஒரு கிணறு இருக்கு பதிலா 2 கிணறு, 2 வாட்டர் டேங்க் போட்டு நீ நல்லா அசத்தீர தண்ணியில என்ன பண்ணுப்பா, குளிச்சுக்கணும். ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? 4 நதி. யோசிக்க முடியுதா? அவரு அவ்வளவு பெரிய ஆளு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத, சொப்பனங்கள் கூட யோசிக்க முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஒண்ணு செய்வோம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு இதுக்கு போறோம்னா எங்கேயாவது நம்ம பரிசு எப்படி இருக்கும், நம்ம கிஃப்ட் நம்ம ரேஞ்சுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். நம்ம பேசுறது நம்ம ரேஞ்ச் இல்ல, நம்ம பேசுறது ஆண்டவருடைய ரேஞ்சு. அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? ஒரு பூமியை உண்டாக்கி அந்த பூமியை உங்க கையில் கொடுத்து விட்டார். அதனாலதான் சொல்றாரு, பூமியை சுதந்திரிப்பாய். உபாகம் 32:13 பாத்தீங்கன்னா, உபாகம் 32:13 பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அதாவது ப்ராஸ்பரஸான ஒரு ஸ்டேட் பாருங்க. நம்மலாம் சில நேரங்கள்ல நம்ம இருக்கிற இந்த ஊர்ல இல்ல நம்ம வளர்க்கப்படும் போது கொஞ்சம் கஷ்டத்தோட வளர்ந்துருக்கலாம். சிலர் வீட்டுல வந்து இந்த 5 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, வீட்டுல வந்து இப்போ அவங்க வாங்குவாங்க, கறி வாங்கி ஒரு 2 கிலோ வாங்கினா கூட 2 துண்டு தான் வரும். இப்ப நம்ம ஊர்ல இப்ப சொல்றது கூட எப்படி, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, கூட்டு பொரியல் சொல்ல மாட்டோம், தொட்டுக்க என்னன்னு கேட்போம். இல்ல என்ன கேக்குறோம்? தொட்டுக்க என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? தொட்டுக்கவா? ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படி வந்ததுனால நம்ம மைண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குறுக்கி போயே வந்திருக்கு. கறி துண்டுனா 2 துண்டு தான், அதுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியல. 2 துண்டு அப்படின்னு காசு வந்ததுக்கு அப்புறமா அந்த 2 துண்டுலயே நிப்போம். இல்லாதப்ப ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா காசு வந்ததுக்கு அப்புறமா அந்த 2 துண்டுல நிப்போம்.
இந்த மாதிரி நம்ம இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சாப்பாடு விதத்தை. இந்த மாதிரி வாழ்க்கையின் ஃபுல்லாவே நம்ம வளர்ந்த பின்னணி, நம்ம வந்த பேக்ரவுண்டு, நம்ம இருக்கிற ஊரு, நம்மளுக்கு இருக்கிற அந்த சொசைட்டியின் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு விதத்துல இப்போ நம்ம ஊர்ல பஞ்சம் வந்துருச்சுன்னு பார்த்தோம். திடீர்னு பெட்ரோல் இல்ல, கேஸ் இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? விறகடுப்புல தான் போட்டு கொளுத்துடும். இல்லாட்டி எலக்ட்ரானிக் இதுல ஏதாவது பண்ணணும். நம்மளுக்கு நான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்றோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மனசு அதுக்கு ஏத்த மாதிரி போயிருது. அதனால அதுதான் லைஃப்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த வசனத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்ந்த இடத்துல இருக்கிற மக்கள் தாழ்ந்து போய் இருக்கிறான், அவன் ஒண்ணும் இல்ல, நான் உருப்பட மாட்டேன், வாழ்க்கை உருப்படாது, வேஸ்ட் லைஃப்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் மேல உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க, ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு பியூனா போய் ஜாயின் பண்ணுவேன், இல்ல ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர், ஒரு கன்சல்டன்டா போய் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் மேல வரோம். இப்படி போய் ஜாயின் பண்ணும்போது எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா, நான் பெரிய ஆள் பாப்பா, எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். கீழே யோசிக்கிறோம். இப்படி யோசிச்சு சிலர் அதுலவே வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அடுத்த ப்ரொமோஷனும் கிடைக்காது, அவன் ஏமாத்துறவன், கீழே தள்ளுறவன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதுக்கு தான் நம்ம எல்லாரும் போனோம். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனைக்கு வந்து இந்த வசனத்தை கேட்கறது ஒரு பாக்கியமான காரியம். இந்த மாதிரி வசனத்தை எடுத்து என்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணியிருக்கிறார். நான் ஏறி வருவேன், மேல வருவேன். இப்ப கீழே இருக்கலாம், ஆனா நான் மேல ஏறி வருவேன் அப்படின்றத மனசுக்குள்ள அந்த அளவுக்கு கொண்டு போகணும். வயலில் விளையும் பலனையும் அவன் புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டா. எப்படி பாருங்களேன், எவ்வளவு வர்ணிக்குது யாருடைய லைஃப? நம்ம லைஃப. அப்படியே நல்ல கொழுப்பு, நல்ல ஃபேட்டு, நல்ல செழிப்பு, நல்ல சம்பூர்ணம். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிறார். அதனால மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க வளர்ந்தது, நீங்க பிறந்தது, அதுலலாம் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அதுல குறைவுகள் இருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. போய் எப்படியாவது செய்யணும்னு நினைக்காதீங்க, அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். நம்மளா போய் செய்ய பண்ணோம்னா ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது தெரியுமா? மனசுல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் செய்வீர், என்னை உயர்ந்த இடங்களில் வைப்பீர், ஆண்டவரே கண்மலை தேனை கொடுப்பீர், ஆண்டவரே வயலின் கொழுமையை கொடுப்பீர். இங்க பாருங்க எவ்வளோ அற்புதமான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீர் எனக்கு செய்வீர் அப்படின்றதுதான் ஸ்டார்டிங். அதுதான். அப்போ இது வந்து எப்படின்னா, இதை வந்து நம்ம சொல்லும் போது அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 3 விதமான ஜெபங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பவுல் அவர் ஜெபம் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 1:3 பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து. ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சு விட்டார். இப்ப நம்ம சொல்றோம் இப்படி இருக்குங்க, ஆனா அப்படி ஆயிரும், மோசமா இருக்கு லைஃப், ஆனா நல்லதா மாறிடும், இன்னைக்கு நம்ம கடினமான லைஃபா இருக்கு, ஆனா செழிப்புள்ளதா மாறிடும். இப்ப நம்மளுக்கு பில்லு கட்டுறதே பெரிய விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பில்லு கட்டி இன்னொருத்தன் பில்லையும் கட்ட போறேன்னு நான் சொல்றேன். இது வந்து நம்மளால யோசிக்க கூட முடியல. பார்த்தீங்களா? ஆட போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் ஆசீர்வாதமா இருப்பேன், என் நிமித்தம் பலரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஆச்சரியமே படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை ஏற்கனவே அப்படிதான் பார்க்கிறார். இப்போ நீங்க பார்க்கல, ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? ஆசீர்வதிக்கப்பட்டவராக, சம்பூர்ணம் உள்ளவர்களாக, பூமியை சுதந்திரித்தவர்களாக, உயர்ந்த இடங்களில் இருக்கிறவர்களாக, எல்லா செல்வத்துக்கும், வெள்ளிக்கும், பொண்ணுக்கும், பணத்துக்கும் சொந்தக்காரராகவும் பார்க்கிறார். இந்த பூமியில நீங்க எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். உங்களை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா ஆண்டவர்? என்ன ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காரு தெரியுமா? இந்த பூமியில உங்களால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு அடையணும்னு நினைக்கிறீங்களா? அது நிச்சயமா அடைவீர்கள். உங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போவீர்கள். ஏன் தெரியுமா? தேவ தயவு இருக்கிறது, அவருடைய அனுகிரகம் இருக்குது, கிருபை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இல்லாததுனால இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, உங்களை ஏற்கனவே உடையவர்களாக பார்க்குது. அதனாலதான் எபேசியர் 1:3 போட்டு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஜெபம் பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடி, முட்டி போடுறதுக்கு முன்னாடி, கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி, ஏசப்பான்னு ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரியணும், என் ஜெபங்களுக்கு ஏற்கனவே பதில் கிடைத்து விட்டது, என் தேவைகள் ஏற்கனவே சந்திக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை கால் இழுக்குது, இடுப்பு கொஞ்சம் அப்படியே வலிக்குது. இப்ப நான் வந்து ஜெபம் பண்ண போறேன். என்ன ஜெபம் பண்ண போறேன்? அப்பா வலிக்குதுப்பா, இழுக்குதுப்பா. அது சொல்லிக்கோங்க, ஏதோ இழுக்குது, என்ன பண்றது, யாரும் இல்ல சொல்றதுக்கு, சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஆனா டக்குன்னு பிரேயரை மாத்திரணும் டபால்னு. கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசுவே என் பரிகாரியாகிய கர்த்தர், இயேசுவின் தலைமையினால் நான் சுகமா இருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் அவர் வியாதி ஆனாரு. அவர் அங்க வியாதி ஆகும் போது நானும் அங்க வியாதி ஆகிட்டேன். அவர் சுகமா இப்போ இருக்கிறாரு. அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், இப்ப சுகமா இருக்கிறேன் நானு அப்படின்றத. இதுதான் என் ஜபம். ஜபம் எப்படி இருக்கணும்? கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், தந்ததுக்காக நன்றி. ஆனா கண்ணு முன்னாடி இல்ல, என்னால பார்க்க முடியல, ஆனா நான் என்ன சொல்றேன்? இருக்குன்னு சொல்றேன். என்ன ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில! உங்களுக்கு என்ன வீடு வேணுமா, இந்த நகை வேணுமா, இல்ல காரு வேணுமா, இல்ல நல்ல வேலை வேணுமா, இல்ல குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் வேணுமா, குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன வேணும்? எல்லாமே கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே எல்லாமே இருக்குது. இப்ப என்ன ஆகணும்? மேனிஃபெஸ்ட் ஆகணும், வெளியே தெரியணும், அவ்வளவுதான். கர்ப்பமா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சிலருடைய வயிறு வந்து பார்த்தாலே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க? இல்ல குழந்தை இருக்குங்கன்றாங்க. இருக்கா இல்லன்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்? இருக்குன்னு தெரியும். நான் சொல்றேன், நீங்கள் எல்லாம் எல்லா நன்மைகளினாலும் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிறக்க போகுது, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நாள் நடக்கல, ஐயோ என்ன நாங்க நடக்க மாட்டேங்குது, என்ன இவ்வளவு நாள் வந்து நான் பண்ண ஐயப்பா சொல்றேன் ஆசீர்வாதம் சொல்றீங்க, சர்ச்சைக்கு வந்து ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. உள்ள இருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல. அதுக்குதான் இப்ப பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் தெரியாது, இப்போ ஸ்கேன் வந்துருச்சு, எல்லாமே பண்றாங்க, அப்படியே இங்க இருந்து பாத்துடுறாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு விசுவாச கண்கள் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு போட்டிருக்குது. நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, யாக்கோபின் சுதந்திரம், மேலான வாழ்க்கை, இதெல்லாம் இங்க இருக்குது பாருங்க. இத பார்க்க 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 என்ன ஆகும்? ஸ்பீடா டெலிவரி நடந்துடும். அதனாலதான் பவுல் ஜெபத்துல நம்ம பார்த்தோம் 17வது வசனம், எபேசியர் 1:17 பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்றார். ஜெபம் என்ன ஜெபம்? இப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு, ஜெப பாயிண்ட்ஸ். உங்களெல்லாம் கேட்டேன்னா இப்ப நீங்க 1 மணி நேரம் பேசிட்டே இருப்பீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் பாயிண்ட் சொல்லுவீங்க. எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், எனக்கு வீட்டுல மெத்த வேணும், தலானி வேணும், எனக்கு பாத்திரம் வேணும், எனக்கு மிக்சி வேணும், இந்த ஃபேன் வேற கொடன்னு வந்து அது வேணும், அதெல்லாம் மாத்தணும், சட்டை துணி வேணும், ஷூ வேணும், செருப்பு வேணும், எல்லாம் லிஸ்டா போட்டிருக்கிறீங்க. உங்க லிஸ்ட் எல்லாம் வச்சு நான் ஒருத்தருக்கு ஜோம் பண்றதுக்கே டைம் ஆயிருமே, ஒருத்தருக்கா ஜோம் பண்றதுக்கு. அதனால நான் பெஸ்ட் ஜபம் என்ன தெரியுமா பண்ணலாம்? எபேசியர் 1:17 போய், ஆண்டவரே இவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க, உண்மை அறிகிற அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, தெளிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க, நீர் யாருன்னு அறிஞ்சு கொள்ளட்டும் அப்படி நான் ஜோம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் இருக்கிறதுனால, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அவருக்குள் எல்லாம் இருக்கிறது, அதை அறிந்து கொள்வீர்கள். வேலையின் உயர்வு எல்லாமே வந்துருது, எல்லாம் சந்தோஷம் வந்துருது, சமாதானம் வந்துருது, நிம்மதி வந்துருது, பூமிக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் வந்துருது உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய இந்த காரியம். அடுத்து எலிசாவுடைய ஜபம், ஆண்டவரே இவன் கண்கள் திறக்கப்படுவதாக. அன்னைக்கு எலிசா வேலைக்காரனுக்கு ஒன்னும் தெரியல, பயந்துட்டான், ஒரே பிரச்சனை, போராட்டமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு சொல்றாரு, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுவதாகன்னு சொன்ன உடனே என்ன ஆகுச்சு? கண்ணு திறந்துருச்சு. அப்ப நான் கூட நான் இருந்தானா? இல்ல, அவ்வளோ நாளு ஆவிக்குரிய கண்ணு திறக்கல, ஏற்கனவே இருக்குன்னு திறக்கல. நான் சொல்றேன், அன்னைக்கு எலிசா பண்ண ஜபம் மாதிரி
இயேசுவின் நாமத்தினால் உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்களாக, நன்மைகளை பார்ப்பீர்களாக, ஐஸ்வர்யத்தை பார்ப்பீர்களாக. உங்க கண்ணு திறக்கணும். இல்லைங்க, எனக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, அந்த கம்பெனி இருக்கு பாருங்க, அவன் காசு கொடுக்கவே மாட்டான். அவன் மட்டும் எங்க மாமா இருக்கான் பார், அவன் தான் சார் பிரச்சனையே. யாருமே பிரச்சனை கிடையாது. முதலாளியும் பிரச்சனை கிடையாது, மாமா மச்சானும் பிரச்சனை கிடையாது, சித்தப்பா பெரியப்பாவும் பிரச்சனை கிடையாது. இல்ல எங்க அப்பா மட்டும் குத்துருந்தாருன்னா அவரும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏராளமாக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார், திரளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க கூட நான் போட்டி இல்லை. எந்த உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு எனக்கு வேணாம். எனக்கு தனியா ஏகப்பட்டது இருக்குது, உங்களுக்கு தனியா ஏகப்பட்டது இருக்குது, ஏராளமானது இருக்குது. சொல்றாங்க இன்னும் நம்ம மனிதன் கால் பதிக்காத நிலங்கள் ஏகப்பட்டது இருக்கு தெரியுமா? இந்தியாலே இருக்குது. ஏகப்பட்ட காடுகள் இருக்குது, நிறைய கண்டங்கள். இப்ப ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனே அந்த ஓரத்துல, அந்த கடல் பகுதியில தான் டென்ஸ் பாப்புலேஷன். உள்ளெல்லாம் யாரும் இன்னும் உள்ள போகல. ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. ஆயிரம் லட்சக்கணக்கான ஏக்கர் காலியா தான் இருக்குது. மனுஷன் போகல இன்னும். அதெல்லாம் யாருக்காக வச்சிருக்காரு? நம்மளுக்காக தான். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா நிச்சயமா நடக்கும். இப்போ நம்ம 2 பேரும் ஹோட்டல் போறோம், சர்ச்சு முடிஞ்சு ஹோட்டல் போறோம், சரிங்களா? பசி இருக்குதுன்னு சொல்றீங்க, சரின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் ஹோட்டல்ல கூப்பிட்டு போய் என்ன எல்லாம் அப்படி இருக்குதோ எல்லாம் பாக்குறான். சூடா பூரி மசால், பூரி மசால், அப்புறம் மசாலா தோசை, அப்புறம் வடை, பொங்கல், அப்புறம் நிறைய சட்னி, சாம்பார் எல்லாம் சொல்லியாச்சு, உப்புமா, இடியாப்பம் எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கார்ல போய் இந்த சாவியை வச்சுட்டு வரேன், எடுத்துட்டு வர ஏதோ சொல்லிட்டு நான் போறதுக்குள்ள நீங்க அந்த வெயிட்டரை கூப்பிட்டு, தம்பிங்க வாப்பா, ஒன்னும் வேண்டாம், நல்ல சூடா ஒரு தண்ணி மட்டும் குடு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இல்ல சொல்லுங்களேன், என்ன வரும்? தோசையா வரும்? சுடு தண்ணி தான் வரும். ஏன் சொல்லுங்க? ஏன்? நான் சொன்னதை கேன்சல் பண்ணிட்டீங்க. நான் பண்ண ஆர்டர் கேன்சல் ஆகி நீங்க பண்ண ஆர்டர் போயிருச்சு. இங்க இருந்து நான் நிறைய ஆர்டர் பண்றேன். ஆசீர்வாதமா இருப்பாய், உயர்ந்திருப்பாய், பூமியை சுதந்தரிப்பாய், ஒரு குறைவில்லாமல் இருப்பாய். இதே ஆர்டரை வீட்டுல போய் ஆர்டர் பண்ணோம். அங்க போய் என்னத்த நடக்குது நானும் பார்க்கதான் செய்யறேன். என்ன பெருசா நடந்து போயிச்சாமா, பெரிய சம்பளம், இந்த சம்பளத்தை வச்சு என்னத்த பண்றது? ஆர்டர் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க, நான் இங்க வேற ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன், நீங்க அங்க போய் அங்க வேற ஆர்டர் ஓடுது. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? ஆமா, இப்ப நான் சொன்ன ஆர்டர் தான் நீங்களும் சொல்லணும். சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ரெடி ஆகி வரும். மசால் தோசைனா மசால் தோசை தான், பூரினா பூரி தான். சொன்ன ஆர்டர் மாறாது. எப்படி செய்வாரு தெரியாது. வருமா? கண்டிப்பா வரும். அவன் மாவை வாங்கிட்டு வருவானோ, அறுவடை பண்ணுவானோ, இல்ல ஊற வச்சிருக்கிறானோ, ஆர்டர் போட்டாச்சு. நம்ம பாருங்க எவ்வளவு அதெல்லாம் கரெக்டா பண்றோம் பாருங்க. ஹோட்டலுக்கு போய் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே நம்ம உட்காந்து இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா அவன் வாங்கினானா, காய்கறி வெட்டினானா, வேக வச்சானா, குக் பண்ணிட்டானா? எதுவுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு என்ன டைம் ஆகும், 5 மினிட்ஸ்ன்றான், 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு எல்லாம் அவ்வளவு நம்பிக்கையா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்? ஆர்டர் கொடுத்துட்டேன்னு. இதே நம்பிக்கை தான் நான் சொல்றேன், பூமியில் உயர்ந்திருப்பேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் எனக்கு போஷிப்பு உண்டாகும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பெருக பண்ணுவார். இதெல்லாம் நான் சொல்லும் போது என்ன எக்ஸ்பெக்டேஷன், வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? இதெல்லாம் நான் ரிசீவ் பண்றேன், பெற்றுக்கொள்கிறேன். அததான் இன்னைக்கு எலிசா ஜபமாக பண்ணினார். ஆண்டவரே, இவன் கண்கள் திறக்கப்படும். அவ்வளவுதான். டோட்டல் ஷிஃப்ட். என்விரான்மெண்டே மாறிடுச்சு. பயந்து போயிருந்தான். தெய்வமே, ஐயரே, எஜமானே, எல்லாம் நம்ம செத்தோம், ஒண்ணுல முடிஞ்சு போச்சுன்றான். ஒரு நிமிஷம், இன்னொரு நிமிஷம் கண்ணு திறந்தோடனே, வாங்கடா பாக்கலாம், வா வா வா. யாருகிட்ட போதுற? ஏன்னா அவன் பார்த்தது குதிரை, சாதா குதிரை. இவன் பாக்குறது அக்னிமயமான குதிரை, ரதம். இவன் 1000னா அது 10,000 இருக்குது. யாரு பெரிய ஆளு? நான் தான் பெரிய ஆளு. அவன் போயிட்டான் அப்படியே, அவ்வளவுதான், பேச்சே இல்ல.
இந்த மாதிரி உங்க சிச்சுவேஷன் எல்லாம் நீங்க பார்க்கணும். போராட்டம் ஓன்னு வருது, சூழ்நிலைலாம் வரும்போது நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? நான் யாரு? ஆதியாகமம் 1:26-28 பொண்ணா யாரு? நீங்க யாரு? இந்த பூமியை ஆளும்படியாக, அதிகாரத்தை படைத்தவர்களாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாக நீங்க இருக்க. உங்களுக்கு மேல ஒன்னே ஒண்ணு இருக்காது. யார் தெரியுமா? நம்ம அப்பா. நம்மளுக்கு மேல கடவுள், கடவுளுக்கு கீழே நம்மளுக்கு கீழே எல்லாமே. பிசாசா இருக்கட்டும், அது பாம்பா இருக்கட்டும், அது பூனையா இருக்கட்டும், அது பிரச்சனையா இருக்கட்டும், அது காத்தா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், நெருப்பா இருக்கட்டும், எல்லாம் எங்க? எனக்கு கீழே. எல்லாம் எனக்கு அதிகாரத்துக்கு கீழே. அதுக்கடுத்து இயேசு எப்படி ஜெபம் செய்ய சொல்லி கொடுக்குற? ஃபர்ஸ்ட் பவுல் ஜெபம், அப்புறம் எலியா ஜெபம், அப்புறம் இயேசுவே ஜெபம். அப்போ கேர்ஃபுல்லா பார்க்கணும்ல. இதுக்கு தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தான் நம்ம பிரின்சிபல். இல்ல எங்க தாத்தா என்ன சொன்னார்னா, உங்க தாத்தாவெல்லாம் இருக்கட்டுங்க, எங்க தாத்தா நிறைய விஷயம் நல்லதா சொன்னார் தான், சிலர் தப்பா சொல்லிட்டாரு, தப்பா செஞ்சிட்டாரு. இப்ப இயேசு சொல்றாரே, இல்ல நான் அப்படிலாம் இருக்க முடியாது. நீ இயேசு சொல்றதை கேட்கணும். நீங்க பவுல் சொல்றதை கேட்கலாம், எலியா சொல்றதை கேட்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, ரெட்ல எழுதி வச்சிருக்காங்க. அவர் கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு. அவருக்கே வேலை செய்யுது. மார்க் 11:24 சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும் போது, நம்மளாம் ஜெபம் பண்றோம்ல, டெய்லி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா ஜெபம் சொல்றாரு. நீ ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, ஏதோ ஒன்று ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஏற்கனவே பெற்றுக்கொள்வோம் என்று ஏற்கனவே வந்துருச்சுன்னு விசுவாசிக்க சொல்றாரு. அதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் பேசினேன் பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஒரே வசனம் இதுதான். ஏற்கனவே உண்டாயிருக்கு, ஏற்கனவே எனக்கு முடிஞ்சிருச்சு. பணமா வந்துருச்சு, வீடா அதுவும் வந்துருச்சு, சுகமா அதுவும் வந்துருச்சு, இல்ல வலிக்குதே வந்துருச்சு, இல்ல சார் கொஞ்சம் இழுக்கிறது ஜாஸ்தி ஆச்சு, சுகம் வந்துருச்சு. அது சிம்டம். இன்னைக்கு டெம்பரேச்சர் 101ன்னு காட்டுது, இன்னும் 2 மணி நேரத்துல 99 ஆயிருந்தது. ஏன்? அது மாறிடும். ஆனா இது மாறாது. எதையாவது மாத்தணும்னா மாறாத வார்த்தை எடுத்து பேசணும். எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. அப்ப எப்ப உண்டாகுமா? நான் விசுவாசிக்கணுமா? என்னன்னு விசுவாசிக்கணுமா? நான் பண்ற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு. இல்ல அவர் தானே கடவுளா இருக்கணும். இப்போ எல்லாமே நீங்க பண்றதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்னாதான் தெரியும். சரியா? நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னாதான் தெரியும். ஏன்னா நான் கடவுள் இல்ல. ஆனா கடவுளுக்கு, ஆண்டவருக்கு, நம்மளை படைத்த தெய்வத்துக்கு நம்ம சந்தித்துட்டு இருக்கிறது, சந்திச்சு முடிச்சது, சந்திக்க போறது எல்லாமே தெரியும்ல. அத மாதிரி நம்மள நம்ப சொல்றாரு. உனக்கு ஏற்கனவே நல்லது நடந்ததாகும், நீ அந்த நல்ல வீட்டுல குடியிருக்கிற மாதிரியும், எது அந்த கட்டாத வீட்டுல, அந்த நடாத தோட்டத்துல, அந்த உயர்ந்த வேலையில, அந்த நல்ல பதவியில, நல்ல சம்பளத்துல, சுகமா குடும்பத்தை சமாதானமா நிம்மதியா நடத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் நீ பாரு. தோம்புற ஆண்டவரே ஏசப்பா, குடும்பம் நல்லா இருக்கணும்பா, பிள்ளை நல்லா இருக்கணும்பா, இந்த புள்ள சரியில்லை சார், இன்னும் ஒரே சாட்டை பண்றான், சரியே கிடையாது, அந்த பிள்ளை அவன் கரெக்டா இருக்கிறான், இவன் வேஸ்ட் சார் அப்படின்றது. அப்புறம் ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்றது? நான் இப்போ இவன் வேஸ்டா இருக்கான்னு ஜோம் பண்ணுவா? பாருங்க, நம்ம பேசுறதுக்கும் ஜோம் பண்றதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்க கூடாது. ஒருவேளை அப்படி ஒரு மாதிரி இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம்? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒரு சமாதானம் போட்டா இந்த பிள்ளைக்கு 10 சமாதானம் போடணும். ஏன்னா அது நல்லா தான் இருக்குது, சேட்டை பண்ணல. இந்த பிள்ளை கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுதுல, 10 சமாதானம் போட்டுருங்க. பிள்ளை சமாதானமா இருப்பான், இந்த பிள்ளை சமாதானமா இருப்பான், இந்த பிள்ளை நிமித்தம் நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த பிள்ளை நிமித்தம் சமாதானமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதை எதிர்பாருங்க. அவன் சந்தோஷத்தை தருவான்னு எதிர்பாருங்க. அவன் உங்க வாழ்க்கையில ஒரு 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 பிரச்சனையா இருக்க மாட்டான், அவன் உங்களுக்கு நிம்மதியை தருவான்றது யோசிங்க. அதான் போட்டிருக்கு, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. இதுதான் மெத்தடு. அதாவது இங்க சபைக்கு வரும்போது யாராவது சிலர் வியாதியில வர்றாங்க, நம்ம ஜெபம் பண்றோம், சுகமாகுது, அதெல்லாம் நான் நம்புறேன். உடனே ஜெபம், அவங்க எதுவுமே பண்ணல, தலையில கை வச்சு ஜெபம் பண்றோம், சுகமாகுது. போன்ல ஜெபம் பண்றோம், சரியாகுது, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல.
விதைக்கிறார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இருக்குது. நம்ம இங்க இருந்து சொல்றோம், இயேசுவின் நாமத்துல உங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும், உங்க போராட்டங்கள் எல்லாம் நீங்கட்டும், பிசாசின் கட்டுல அழுக்கப்பட்டோம் ஜெபம் பண்றோம். சரியாகுது, நடக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில என்னவே நீங்க நம்பி இருக்க வேண்டாம். யாரோ ஒரு மனிதனை நம்பி இருக்க வேண்டாம். நான் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு போதகருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கை காட்டி விடுறது. இந்த கை காட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கை காட்டி எத்தனை பேருக்கு தெரியும்? கை காட்டி, கை காட்டினா அந்த ஊருக்கு போகும்போது டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். கை காட்டி திரும்பின்னு சொன்னா முடிஞ்சது கதை. இந்த பக்கம் போனா தாம்பரத்துக்கு இந்த பக்கம்னு கை காட்டிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த பக்கம் போயிட்டு இருப்பீங்க, தாம்பரம் வரவே செய்யாது, அது ஆந்திரா எங்கேயாவது போயிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு கை காட்டுறேன். நானும் அவரை தான் பார்க்கணும், நீங்களும் அவரை தான் பார்க்கணும். என் தேவைக்கும் அவர்கிட்ட தான் போகணும், உங்க தேவைக்கும் நீங்க அவர்கிட்ட தான் போகணும். கரெக்டா கை காட்டி விடுறேன், புடிச்சுக்கோங்க. ஒரு வேலை சில நேரத்துல இழுக்குது, முடியல, கஷ்டமா இருக்குதா, அப்படியே இழுத்துட்டு இருக்குன்னா காப்பாத்துறோம், கண்டிப்பா காப்பாத்துவோம். ஆனா கை காட்டி என்ன சொல்லுது? கர்த்தரே உங்கள் ஆதாரம், கர்த்தரே உங்கள் மேய்ப்பர், கர்த்தரே உங்கள் பைய கர்த்தர். யார் கல்வாரி சிலுவையில தொங்கினா உங்களுக்காக? நான் தொங்கவில்லை, இயேசு உங்களுக்காக தொங்கினார். இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக உயிர்த்தார். சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் யார் உங்களுக்கு இடம் போட்டு வச்சிருக்கிறா? இயேசு உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிறார். எபேசியர் 1ல பாத்தீங்கன்னா, உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை ஏன் வேதம் இவ்வளோ பெருசா பேசணுமா? மனுஷன் அப்படிதான் பாத்தீங்களா, மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி மனுஷனுக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்த உடனே வார்த்தை, வா கரெக்டா நீ உபவாசம் போட்டுரு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, டைரக்ஷன்ஸ் கொடுக்கல. என்ன பண்ற தெரியுமா? ஆசீர்வதிக்கிறா. நீ அதை பண்ணியா இதை பண்ணியா அப்படிலாம் இல்ல, டைரக்டா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப இந்த ஆசீர்வாதம் எப்போ வந்துச்சு? மனுஷன் கண்ணை முழிச்ச உடனே வந்தது என்னது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். வேதம் முழுக்க இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், இஸ்ரவேல் மக்கள் மீது வந்த ஆசீர்வாதம், இயேசுவே சாபத்தை எல்லாம் எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறப்ப ஆசீர்வாதம் வருது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெருசா பேசணும். இப்ப இந்த ஆசீர்வாதம் பொருள் கிடையாது, வீடு ஆசீர்வாதம் இல்ல, பண ஆசீர்வாதம் இல்ல, அது ஆசீர்வாதத்தின் ரிசல்ட். ஆசீர்வாதிக்கப்பட்டதுனால நல்ல வேலையில இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டதுனால கையில காசு இருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டதுனால வீட்டுல பொருள் இருக்கு. அது ஆசீர்வாதம் இல்ல. ஆசீர்வாதம் என்பது பெரியது, அது ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல், அது ஒரு திறமை. அதை தேவன் உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுகிறார். அதனால வீட்டுல இருக்கிற குண்டு சட்டி, வீட்டுல இருக்கிற இந்த மிக்சி கிரைண்டரை வச்சு ஆசீர்வாதத்தை எடை போட்டுறாதீங்க. அது உலகத்தான் பண்றான். உன் கார் எவ்வளவு நீளமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறாரு. அது 4 மெட்டல், ஒரு 4 ஸ்டீல். ஆசீர்வாதம் அதை விட பெருசு. 3 மாடி கட்டியிருக்காரு, ரொம்ப ஆசீர்வாதம். அது ரிசல்ட். 1 மாடியா இருக்கட்டும் 3 மாடியா இருக்கட்டும், அதெல்லாம் ரிசல்ட். ஆசீர்வாதம் இதெல்லாம் பட பெருசு. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. 3 மாடி இல்ல 30 மாடி கூட நீங்க கட்டலாம். ஏன்னா ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, 3 மாடி இல்லைன்னா நம்ம டம்மி போல, நீளம் இவ்வளோ, கார் இவ்வளவுதான் இருக்குது, கார் இவ்வளவு நீளமா கம்மியா குட்டியா இருக்கு, அப்ப ஆசீர்வாதமே இல்ல போலன்னு. அது பெருசாகலாம். நாளைக்கு பெரிய ஏரோப்ளேன் கூட இங்க ஏர்போர்ட்ல வந்துச்சுன்னா நம்ம ஏரோப்ளேன் கூட வாங்கி விடுவோம். இங்க பக்கத்துல ஏர்போர்ட் ஏதாவது போட்டாங்கன்னா நம்ம ஏரோப்ளேன்ல இறங்கிடுவோம். எல்லாம் மெட்டல் தானே, மெட்டல் ஸ்டீல் இதுல தான் வச்சு செய்யறாங்க. ஆசீர்வாதம் அதெல்லாம் விட பெருசுங்க. அது உங்க மேல ஏற்கனவே இருக்கு. இன்னைக்கு நீங்க கவலைப்படுறது எது? நிறைய நேரத்துல அந்த பொருள் இல்லையே, இந்த பொருள். அவன் பாரு 45 இன்ச்சு டிவி வாங்கி இருக்கிறான், நம்ம வீட்டுல 20 இன்ச்சு தான் இருக்குது. விசாரிச்சு பேசுவோம், 65 இன்ச்சு நம்ம வீட்டுல 20 இன்ச்சு தான். நீ ஃபெயிலியர் அப்படின்னுவான் நம்மளை பார்த்து. நீ என்னத்த சர்ச்சுக்கு போற? அவன் வீட்டுல பாரு 65 இன்ச்சு டிவி இருக்குன்னுவான். அவன் பைக்கு பாரு போயிருது, அப்படி அவன் பைக்கு இழுத்து அது போறதுக்குள்ளேயே சிக்னல் விழுந்துச்சு. இந்த மாதிரிலாம் பேசுவான். இதெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் அவ்வளவு சின்னது இல்லைங்க. ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. உச்சந்தலை உள்ளங்கால் வரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் எதை வேணாலும் செய்ய வைக்கும்.
65 இல்ல 75 இன்ச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம். அது வந்துரும். அதனால அதுக்கு பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க. நெறைய நேரத்துல நம்ம அப்படியே பாரப்பட்டு அப்படியே ரொம்ப சோர்வாயிரும். அது இல்லையே, இது இல்லையே. பூமியவே சுதந்தரிக்க போறீங்க. இந்த 75 இன்ச்சுல என்ன ஆயிரப்போகுது? இல்ல சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மேபி நீங்க டிவிக்குலாம் ஆசைப்படாம இருக்கலாம். சொல்றேன், நீங்க எதை கவலைப்படுகிறீர்களோ, எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அது ஒன்றும் இல்லை. கவலைப்படாதிருங்கள். இயேசு பார்த்து சொல்றாரு, இங்க பாருப்பா, அந்த பாரு, அந்த பறவை பாரு, அந்த பறக்குது பாரு, அந்த பாரு, பறவை பறக்குது பாரு. என்னைக்காவது கவலைப்படுதா? ஒரு கால்ல நின்னுட்டு இன்னொரு கால்ல இப்படியே வச்சு சோறுக்கு என்ன பண்ணுவேன்? அப்படியே பறந்து போகுது. அங்க ஒரு எலி செத்து கிடக்குது, அதை சாப்பிடுது. அப்படியே அங்க போகுது, ஏதோ யாரோ யாரோ பருப்பு ஏதோ போட்டிருக்காங்க, அதை சாப்பிடுது. அப்புறம் அப்படியே போனா இன்னொருத்தவங்க வீட்டுல சோறு வச்சிருக்காங்க, அதை அப்படியே சாப்பிட்டு அது பாட்டுக்கு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் பக்காவா சோறு கொடுக்கறது நான் தான். பாக்குறாரு, அங்க பாரு, பாரு பாரு, பூல எவ்வளோ அழகா பழந்திருக்கு பாரு. ஒரே ஒரு நாள் தான் அப்படியே பூத்து இருக்கும், அடுத்த நாள் காஞ்சு போயிடும் நைட் ஆனா. அதையே நான் தான் ட்ரெஸ் போடுறேன்றார். இதுக்கே நான் சும்மா சூப்பரா செய்யறேன்னா என் புள்ள உன்னை விடுவேனா? அதெல்லாம் சிருஷ்டிங்க. சும்மா வாய்னால சொன்னார், மீன்கள் உண்டாக கடவுது, மரங்கள் உண்டாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. உங்களை சும்மா சொல்லல, தம்முடைய கையினாலே அப்படியே வடிவமைச்சு, என் மூக்கு எல்லாத்தையும் கரெக்டா வடிவமைச்சு தம் சுவாசத்தையே ஊதினார். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு உங்களை. ஹலோ, அப்படியெல்லாம் விட்டு போயிட மாட்டாரு உங்களை. உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர். அவர் சொல்றாரு, என் உள்ளம் கையில உன்னை வரைஞ்சிருக்கேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கண்மணியை தொட முடியுமா? உங்களாலே தொட முடியாது. அவ்வளோ பெரிய ஆளா? அவரு கண்மணியை போய் தொடறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கதான் இருக்க. அதனால கவலைப்படாதீங்க. மனதுல நிறைய நேரத்துல நிறைய பாரங்கள், சூழ்நிலைகள்னால அப்படியே கஷ்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்வார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன அர்த்தம்? எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது. இந்த பூமியில எதை வேண்டுமானாலும் செய்வேன். படிக்கணும்னாலும் படிப்பேன், சிறந்த வேலையில போனாலும் சிறந்த வேலையில போவேன், அந்த இருக்கிற வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும்னாலும் கிடைக்கும், செய்யற தொழில நான் சிறந்தோங்குவேன். எதை செய்தாலும் அதை சிறப்பாய் செய்வதற்கு கிறிஸ்துவே என்னுடைய பலனாய் இருக்கிறார். எபிரேயர் 11:17 பாத்தீங்க, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம்னா உலகத்திலே ஒரு மனுஷன் தான். இன்னைக்கு ஒரு மனுஷன் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் கம்யூனிகேட் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார். அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு மனிதன் நோவா, ஒருத்தரை மட்டும் பார்க்கிறார், ஒருத்தரை மட்டும் பேசுறார், அவனை விட்டா வேற யாருமே கிடையாது. ஒரு மனிதன் ஆபிரகாம், ஒரு மனிதன் ஈசாக்கு. அப்படி ஒவ்வொருத்தரையா தனிப்பட்ட விதத்துல சூஸ் பண்ணி அவன் வாழ்க்கையில செஞ்சு அதை நிழலாட்டமா சில விஷயத்த செய்யறாரு. அதனால இன்னைக்கு என் பிள்ளைய ஆண்டவர் கொடுக்க சொன்னாரெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் சொல்றது கிடையாது. அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறார், கத்து கொடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்னு காட்ட விரும்புகிறார். என்ன சொல்றாரு? ஒரே பையன், அவனே 100 வயசுல பிறந்தான், வாய்ப்பே இல்லாம பிறந்திருக்கிறான். இப்ப இந்த பையனை கொண்டு போய் பலி செலுத்த சொல்லும் போது இவர் என்ன நினைச்சாராம்? ஆபிரகாம், நான் துண்டு துண்டா வெட்டி அவனை எரிச்சு சாம்பல ஆக்குனதுக்கு அப்புறமா தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு நம்பினாராம். ஏன்னா வாக்குத்தத்தம் அவ்வளவு பெருசு, ஆண்டவர் அவ்வளவு கருத்தை சொல்லியிருக்காரு, உன்னோட பேசியிருக்கிறதுனால இவனோட கதை முடியவே முடியாது, இவன் அழிக்கப்படவே முடியாதுன்றத அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்பினார். இப்ப பைபிளும் வேதமும் ஈசாக்கை எப்படி இவனை ஒப்பனையாக சொல்லுதுன்னா, ஒரே பேரானவனை பலி ஒப்பு கொடுத்தான் பாத்தீங்களா ஈசாக்க, ஒரே பேரை. அது கம்பேர் டு ஜீசஸ், இயேசுவை ஒப்பனையாக என்று ஒரு பல ஆயிரம் வருடங்கள் கழிச்சு இயேசு என்ன பண்ண போறாரு? பிதா நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனித குலத்துக்காகவே ஒப்பு கொடுக்க போறாரு. அது அப்படியே ஒரு டிராமாட்டிக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி காட்டுறாரு.
இவர் வெட்டலான்னு போகும்போது சொல்றாரு, ஆபிரகாம் ஆபிரகாம் பிள்ளை ஆண்டான் மேல் கை போடாதே அப்படின்னு ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றாரு, நீ போட வேணாம், என் புள்ளைய நான் கொடுக்க போறேன், உன் புள்ளைய கொடுக்க வேணாம். ஆனா அன்னைக்கு எப்படி சொல்லுதுன்னா, மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக பெற்றுக்கொண்டான். எளிதான மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது 19வது வசனம், 19வது வசனத்தை எளிதான மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். தேவன் மக்களை மரணத்திலிருந்து எழுப்புவார் என ஆபிரகாம் நம்பினான். உண்மையில் அது போன்றே ஆபிரகாம் அவன் குமாரனை கொல்லாதபடி தேவன் தடுத்து விட்டார். இதுவும் மரணத்திலிருந்து எழுப்பியது போலாயிற்று. இயேசு உயிரோடு எழுந்த மாதிரியே ஈசாக்கும் அன்னைக்கு உயிரோடு எழும்பிச்ச மாதிரி தான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஒரு பாவனையாக, ஒரு டிராமா மாதிரி. ஆனா லிட்டரலா அப்படிதான் மீனிங். அப்ப ஈசாக்கை எப்படி பாக்குது? அன்னைக்கு ஈசாக்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஈசாக்கு எப்படி பார்த்துச்சுன்னா, the perfect sacrifice, எந்த குறைவும் இல்லாத பலியாக ஈசாக்கை பார்த்தது. இப்போ ஈசாக்கின் மூலமாக மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஆனா இப்ப ஈசாக்கு எப்படி இருக்கிறார் அதுதான் நான் பார்க்க போறோம். ஆதியாகமம் 26:3ல, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இங்கே இரு, ஏன்னா பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே வேற ஊருக்கு போனோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்கே இரு, ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உங்க அப்பா சொன்ன பேச்சு கேட்ட மாதிரி நீயும் சொன்ன பேச்சை கேட்டு, உங்க அப்பா சொன்னதை கேட்டதுனால உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26ல பாத்தீங்கன்னா, ஈசாக்கு 6வது வசனத்துல, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். சரி, இப்ப இங்க இருக்கிறார் ஈசாக்கு. இங்க இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அவன் ஒய்ஃப் அழகா இருந்ததுனால என்ன சொல்றாருன்னா, அது ஒய்ஃப் இல்ல சார், சகோதரின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவனுக்கு மொட்டான பிடிச்சவனுங்க. அழகான மனைவியா இருந்தா இவனை போட்டு தள்ளிட்டு ஒய்ஃப் எடுத்துருவானுங்க. அதனால இவன் உயிருக்கு பயந்துட்டு என்ன பண்றான், இவள் என் சகோதரி என்றான். கீழே போட்டிருக்குது, அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இப்போ இவன் யாரு? இவன் ஈசாக்கு யாருக்கு ஒப்பனையா இருக்குது? இயேசுக்கு ஒப்பனையா இருக்குது. இவன் பெர்ஃபெக்ட் ஆனவன், பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனவன், உத்தமன் அப்படின்லாம் இவனை ஒப்பனையா காட்டிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இவர் என்ன பண்றாரு, ஒய்ஃபையே பார்த்து ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டார். எப்படி இருந்திருக்கும்ல ஆண்டவருக்கு? ஆண்டவரே என்ன பண்ணல, நம்பல. ஆண்டவர் தானே பாத்துக்கணும். அவர் இருக்கிறாருப்பா, எனக்கு பயமா இருக்குது, நம்மள வேணா போட்டுருவாட்டான், சகோதரின்னு சொல்லிட்டார். இப்ப அந்த இம்பர்ஃபெக்டான அந்த சிச்சுவேஷன்ல கூட என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவரு? டேய் ஈசாக்கே, நான் தானே உன்கிட்ட சொன்னேன், நான் உன்னை பாத்துக்குவேன்னு சொன்னேன்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன்ல, உனக்கு இன்னும் அவ்வளவு இதா போயிடுச்சு, போய் சொல்ற, அதை பண்ற இதை பண்ற அப்படிலாம் சொல்ல, இங்க விட்டுட்டாரு. ராஜா கிட்ட போய் டீல் பண்றாரு. இப்போ நம்ம இதை சாதாரணமா சொல்லிட்டு போறோம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த 26ஆம் அதிகாரத்துக்கு நம்ம இந்த வாஸ்த வசனத்துக்கு முன்னாடியே ஏசாவும் யாக்கோபும் பிறந்துட்டாங்க. அப்ப ஏசாவும் யாக்கோபும் நிக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளை யாருன்னு சொல்லுவ? அது ஒண்ணு இல்ல சார், அந்த அங்க வேலை பாக்குறான் பாருங்க, அதுடைய பிள்ளைங்க இருக்குங்க. மனைவி சகோதரி, புள்ள யாருது? அதான் அவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அதுடைய பிள்ளைங்க இங்க விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அப்போ இது அப்பான்னு கூப்பிட முடியாது இல்ல? எல்லா ஊர் பக்கமா அப்பான்னு கூப்பிட முடியுமா? என்ன சொல்லணும், எஜமானே எஜமானேன்னு கூப்பிடணும். அப்போ ஒரு பொய் சொல்லி செம்மையா சிக்கிட்டு இருப்பாப்ல. மனைவியை பார்த்தா சகோதரின்னு சொல்லணும், புள்ளைய பார்த்தா ஹே போ எஜமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லணும். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த ராஜா அப்படியே பாக்குறான் ஜன்னல் வழியா, பார்த்தா அவன் பெரிய ஆள். ஈசாக்கு இப்பவே பெரிய ஆள் தான். ஆபிரகாமுடைய பெரிய ஐஸ்வர்யத்தினாலே நூற்றுக்கணக்கான வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாங்க ஈசாக்கு.
பெரிய ஆளா இருக்கிறாரு. ஆனா ஈசாக்குடைய அந்த டென்ட் மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி பக்காவா இருக்குது. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ராஜா கேட்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது யாரு? ராஜா. ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளை விளையாடி கொண்டிருக்கிறதை கண்ணன் பார்த்துட்டாப்ல. பார்த்துட்டு சொல்றாரு அபிமெலேக்கு ஈசாக்கு அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே. இப்ப பாருங்களேன், நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஈசாக்கு தப்பு பண்ணிட்டார் அப்படி சொல்ல வரல. ஈசாக்குடைய வீக்னஸ், அவரா என்ன பண்றதுன்னு தெரியல, பயந்துட்டாப்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ராஜா, அவன் போட்டுருவான், இந்த மக்கள் கொடூரமானவர்கள், என்ன பண்றது தெரியல. இப்போ ஆண்டவர் எனக்கு புரியல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து ராஜா கிட்ட டீல் பண்றாரு. அததான் நான் சொல்ல வரேன். உங்களை தப்பு பண்ணாம காப்பாத்துவாருங்க. ஆனா தப்பே பண்ணிட்டா கூட அப்பயும் வந்து காப்பாத்துவார். உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார். அப்பயே போட்டிருக்கணும், ஆபிரகாம் போடல, காப்பாத்தினார் ஈசாக்க. இப்ப தப்பு பண்ணதுக்கு அப்புறமாவும் எங்க வந்து டீல் பண்றாங்க? ஆமா ரொம்ப கஷ்டப்படுறான் ஈசாக்கு, நம்ம போய் டைரக்டா ராஜா கிட்ட பேசணும். ராஜா கிட்ட பேசி இப்ப பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்களேன், பின்ன ஏன் அவளை என் சகோதரி என்று சொன்னான் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாரு. அவனா தொட்டிங்க ஒன்ன காலி பண்றான்ட்டான். ப்ராப்ளம் சால்வ். இவன் பயந்ததே எதுக்கு? வேற ஊர்ல இருந்து இங்க வரல, நாம் இந்த ஊரு கிடையாது, இங்க இருக்கிற மக்கள் ஏதாவது என்ன சேதம் பண்றவங்க, இல்ல ராஜா ஏதாவது பண்றாருன்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் டைரக்டா ஆண்டவர் அவன் வாயில இருந்து ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. யாராவது ஈசாக்க ரெபெக்காளை தொட்டீங்க, நீங்க செத்தீங்கன்ட்டான். முத விஷயம், ஆண்டவர் உங்களை எந்தவித ஒரு ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றுவார். பாவத்தில் விழாமல் காப்பாற்றுவார், கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார், ஃபர்ஸ்டே காப்பாற்றுவார். அதான் அவர். ஒருவேளை அப்படியே ஏதோ மிஸ் ஆகி நீங்க விழுந்தா கூட அங்கேயும் காப்பாற்றுவார். அதான் ஆண்டவருடைய கிருபை, அதான் அவருடைய அன்பு, அதான் அவருடைய ஸ்நேகம், அதான் அவருடைய தயவு. அதுக்காக தான் நம்மள அவரை ஆராதிக்கிறோம், அதனாலதான் அவரை தேடுறோம். நம்ம அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்படியே விட்டு போறவர் கிடையாது. இளையகுமாரன் போயிட்டான், ஆனா அப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. திரும்ப வருவான்னு வெயிட் பண்ணாரு. திரும்ப வந்தான், மீட்டுக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு, திரும்ப குமாரன்ற ஸ்தானத்தை கொடுத்தார். அதே மாதிரிதான் ஒருவேளை அப்படி விழுந்தா கூட டக்குன்னு எந்திரிச்சு நின்னு சரி ஆகிக்கலாம். சரி, 2 விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப 3வது அங்க அதோட முடிய போறது இல்ல, அப்படியே முடிஞ்சா ஓகே. ஆனா 3வதுல ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்ததினால். சத்தமா சொல்றோம், ஆசீர்வதித்ததினால். ஆசீர்வாதம் தான் மெயின் பாயிண்ட். இங்க சும்மா விதைச்சதுனால இல்லைங்க, அவர் ஆசீர்வதிச்சதுனால. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்ததினால். என்ன இருக்குன்னா, அந்த வருஷத்தில், அடுத்த வருஷம் இல்ல, அந்த தேசம். அங்க பாருங்க 12வது வசனத்துல, அந்த தேசம் அந்த வருஷம். வேற ஊர் இல்ல, வேற இடம் கிடையாது. அடுத்த வருஷம் எப்பயாவது செய்வாரு அப்படி இல்ல. இதே தேசம், இதே இடம், இதே வருடம், இதே நாள் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, 100 மடங்கு அவன் பலனடைந்தான். 13ல பாத்தீங்கன்னா, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாம் வாசிக்கலாம். அத என்ன பத்தி தான் போட்டிருக்கு, என்ன பத்தி தான் போட்டிருக்கு. நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானேன். ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால். ரொம்ப டூ மச் ஆயிடுச்சுங்க. ஆபிரகாமே ரொம்ப பெரிய ஆள், அவனே வந்து ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப ஈசாக்கு இன்னும் பெரியவனாய் மாறிவிட்டான். பாத்தீங்கன்னா ராஜாவே வந்து அப்புறம் ஒப்பந்தம் பண்ணிக்கிறான், எப்பா நீ என்ன விட பெரிய ஆளா இருக்க, கண்ட கிண்ட வந்துச்சுன்னா நீ என்ன போட்டக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்றான். அந்த அளவுக்கு பெரிய ஆளாய். பெருசாக்குனது என்னது? ஆசீர்வாதம். சரி, இந்த 100 மடங்குனா வந்து நம்ம நிறைய நேரத்துல இதை பெருசா யோசிக்கிறது இல்ல. ஒரு கால்குலேஷன் சொல்றேன். ஒரு நெல்மணி, ஒரு மூட்டை நெல்மணியை எடுத்து
விதைச்சாங்கன்னா விவசாயிக பொதுவா என்ன சொல்றாங்கன்னா 30-40 நார்மல், அதெல்லாம் ஓகே நல்லது. 50 வந்துச்சுன்னா ரொம்ப அபாரமான அறுவடையாம். அதாவது ஒரு மூட்டை நெல்மணி, ஒரு மூட்டை நெல்மணிக்கு 30-40 நல்லா வந்துரும். 50 மூட்டைலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப டூ மச். 60-70 வந்துச்சுன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வந்து டேமேஜஸ் இருக்கும், தரம் குறைஞ்சது, அது மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க ஈசாக்குக்கு வந்தது 100 மூட்டை நெல்மணி. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. அதுவும் சாதா இடத்துல நடந்திருந்தா கூட, சாதா நேரத்துல நடந்தா பரவாயில்ல. இது நடந்தது வந்து எந்த நேரம்? பஞ்சம். இதுல வேற இவர் வந்து பொய் சொல்லி இருக்கிறாரு. ஆசீர்வாதம் பொய் சொல்றா எப்படிங்க? ஆண்டவர் அதெல்லாம் டீல் பண்ணிட்டாரு. டீல் பண்ணி சரி பண்ணிட்டு, இந்த ஆசீர்வாதம் மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணி, இவன் போட்ட அந்த ஒரு மூட்டைய அவன் போட்டா 30-40 வருது. ரொம்ப பெரிய ஆளுங்க சும்மா நிலத்தை செம பக்கா வச்சிருக்கேன்னா 60 மூட்டை. இவனுக்கு ஆசீர்வாதம் 100 மூட்டை. இல்ல ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருட வருமானம்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் ரூபாய் வருட வருமானம். இப்ப டபுள் ஆச்சுன்னா 10 லட்சம் ரூபாய். இப்ப போன வருஷம் எனக்கு 5 லட்சம் ரூபாய் வந்துச்சுங்க வருமானம், ப்ராஃபிட். இந்த வருஷம் 10 லட்சம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டபுள் ஆயிருக்கு, 2 மடங்கு வந்திருக்கு. அப்படிதானே சொல்லுவோம், டபுள் ஆயிருக்கு. இப்போ 15 லட்சம் வந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க? 3 மடங்கு. அப்போ 100 மடங்குனா நம்ம வந்து சும்மா 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 கரெக்டா யோசிங்க. 1 மடங்குனா டபுள். அதாவது டபுள் வந்த உடனே நான் 1 மடங்குன்னு சொல்றேன். டபுளா வந்துடுச்சு. 3 மடங்குனா 15 லட்சம் 3 மடங்குன்றேன். 100 மடங்குனா ஆண்டவர், நீங்க யோசிக்க முடியுதா? அத ஆண்டவருடைய வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிப்பதாக, பலிப்பதாக, பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால பலிக்கட்டும். ஆண்டவர் அதுதான் நான் செய்றேன்னு சொல்றாரு. ஒரு வேத வல்லுனர் சொல்றாரு, ஒரே ஒரு மூட்டை அவனுக்கு, ஒரே ஒரு மூட்டை. ஆனா அவன் கண்டிப்பா ஒரு மூட்டை விதைக்கல. தாங்க பாயிண்ட். அவன் ஒரு மூட்டை போட்டதுனாலே 100 மூட்டை. அவன் ஏற்கனவே 100 மூட்டை போட்டிருந்தானா எவ்வளவு மூட்டை? அந்த மூட்டையை வச்சு வித்து பஞ்ச காலத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான். அப்போ ஒரு வேலை, சும்மா ஒரு கணக்குல நான் சொல்றேன், ஒரு வேலை சும்மா ஒரு கணக்குல சொல்றேன், 60 மூட்டை நெல்லு போட்டிருக்காரு. ரொம்ப கம்மி தெரியல, நிறைய போட்டிருப்பாப்ல. 60 மூட்டை நெல்லு போட்டு 100 மடங்குனா 6000 மூட்டை. 60 மூட்டையே ஜாஸ்தி. 60 மூட்டையை விதைச்சிருந்தா எத்தனை மூட்டை? 6000 மூட்டை. அதுதான் 100 மடங்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா யோசிக்க முடியுதா? இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன்? அப்படியே வந்து அப்படியே யோசிங்க. இதான் ஆசீர்வாதங்க. ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனாகி வர வர விருத்தி அடைந்து ஆடு மாடு, ஐயோ டூ மச், 100 டைம்ஸ் 100 டைம்ஸ். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் கல்வாரி சிலுவையிலே உங்கள் மேல் வந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இயேசு சாபமாய் உங்க மேல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. டூ மச், யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாரு? பெரிய காரியம். அப்போ இதெல்லாம் தியானிங்க. ஈசாக்கு எதுக்கு இப்படி பண்ணாரு? ஏன்னா ஈசாக்கு ஒரு ஷோ பீஸ். இந்த உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் அவனை பார்க்கணும். அந்த ஊரே பார்த்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா பொறாமை கொண்டுன்னு இருக்கு. ஈசாக்க பார்த்து பொறாமப்படுறான். என்ன அவன் செஞ்சா மட்டும் நடக்குது, அவன் போட்டா மட்டும் வருது, அவன் இடம் மட்டும் நல்லா இருக்குது, அவனுக்கு மட்டும் 100 மூட்டை வருது, எப்படி அவனுக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது அப்படிதான், நான் அப்படிதான் செய்வேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு அறுவடையை பேசு. விதைக்கும் போது பேசுங்க. இந்த பணத்தை எடுங்க. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஆடு மாடு கிடையாது. நம்மளுக்கு வச்சிருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். நம்ம போய் பயிரிடுறது கிடையாது நிலத்துல. அப்படி மாதிரி செஞ்சீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கரன்சி, காசு பணமா தான் இருக்குது கையில. அதை எடுத்து பிக்சட் டெபாசிட்ல போத்தீங்கன்னா 7% கிடைக்குதான்.
ஒரு நாளைக்கு இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு. 1,00,000 போட்டீங்கன்னா வருஷம் முடியல எவ்வளவு தருவாப்லையா? 7,000 ரூபாய் தருவாங்களாமா. எப்படி பாத்தீங்களா? நீங்க போய் காசு கேளுங்க, 20% 18% கேட்பான் அவங்க கிட்ட. அதான் இந்த உலக சிஸ்டம். ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரிலாம் போட்டீங்கன்னா ஒரு 12%, ஏதோ 13%, அப்படியே தட்டு தடுமாறி 14%. அதுவும் வருஷத்துக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ராஜ்யத்துல விதைச்ச 100 மடங்கு. ஆனா இது ஏத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி அது எப்படி வரும்? அது எப்படி வரும் சொல்லுங்க? அது எப்படி வரும்? இங்க ஈசாக்குக்கு வந்துச்சுல, இதுதான் என்னுடைய தியானம். ஆண்டவரே, நான் விதைக்கிறேன், விதைச்சிட்டு சொல்றேன், ஆண்டவரே அந்த ஈசாக்குக்கு 26ஆம் அதிகாரத்துல 12:13 அவன் விதைச்சதுக்கு 100 மடங்கு பதில் கொடுத்து, 100 மடங்கு கொடுத்து பெரியவனாக்கி ஐஸ்வரனாக்கி வர வர விடி தெரிஞ்சீங்கல்ல. இந்த வசனம் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, என் வாழ்க்கையில நடப்பதாக. உழைச்சு பெரிய ஆளாகிறத பத்தி நான் பேசலங்க இங்க. அது வேற. அது போங்க, நீங்க நாளைக்கு வேலைக்கு போங்க, கண்டிப்பா போங்க, சிறப்பா வேலை செய்யுங்க, உங்க திறமை, உங்க ஆற்றல், உங்க இது எல்லாத்தையும் காட்டுங்க, உங்களால முடிஞ்ச பெஸ்ட் செய்யுங்க. ஆனா அதை நான் பேசல. நான் பேசுறது நீங்க ராஜ்யத்துக்கு விதைச்சிட்டு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இதை வச்சு நான் சொல்றேன் 100 மடங்கு வருவதாக. ஆண்டவர்லாம் ரொம்ப டூ மச்சா செஞ்சாரு. நம்ம இப்ப 100 டைம்ஸ் பேசிட்டு இருக்கிறோம். இதுல 1000 மடங்கு இருக்கு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்க நீ 1000 மடங்கு பெருகுவாயின்றார். இப்ப நான் 100 மடங்குக்கு தான் பேசிட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்றீங்கல்ல. இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, 1000 மடங்கு. இல்லையா? தீர்க்கதரிசி அந்த சாரிபாத விதவை கிட்ட ஒரு அப்பத்தை போட்டு வாங்கிட்டாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு திருப்பி உள்ள போறாங்க, எண்ணெய் குறையவும் இல்லை, மாவும் குறையவில்லை. எத்தனை டைம்ஸ் பெருகுச்சு? அது 1000கணக்கான முறை பெருகிட்டது. தீர்க்கதரிசி எண்ணெய பாத்திரம் எல்லாம் வாங்கி, ஊரெல்லாம் வாங்கி பாத்திரத்தெல்லாம் நிரப்ப சொல்றாரு. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நிரப்புது, நிரப்பிக்கிட்டே இருக்குது. நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினால பொருளாதாரத்துல ஒரு பெரிய பெருக்கம் உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் பண்ணிக்கோங்க, நடப்பதாகன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போறப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் பேசுனது அவ்வளோத்தையும் நம்புறேன், என் வாழ்க்கையில அப்படியே நடக்கட்டும். சாப்பிடுறப்ப சொல்லுங்க, உள்ள போகும்போதே நல்லா போகும், உள்ள பிரியாணி எல்லாம் நல்லா போகும் உள்ள. ஆண்டவரே நல்லா போட்டும்பா, இந்த 26ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் என் வாழ்க்கையில நிஜமாகட்டும். ஈசாக்கு இந்த ஊர்ல இந்த காலத்துல யாரு ஈசாக்குன்னா என்னதான் வந்து பார்க்கணும், உங்களை தான் வந்து பார்க்கணும். உங்க தெருவில் ஈசாக்கு நீங்க தான். நீங்கள் ஐஸ்வர்யவனாகி பெரியவனாகி மகா பெரியவர்களாவீர்கள், விருத்தி அடைவீர்கள், பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்வீர்கள், மக்கள் பார்த்த ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு போக்கஸ் மாதிரி வாழுவீர்கள். இல்ல இதெல்லாம் வேண்டாங்க, இல்லங்க ஆண்டவர் வேணும்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் அப்படிலாம் எல்லாரும் எனக்கு போக்கஸ் லைட் போட்டுலாம் பார்க்கணும்லாம் நான் சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வைப்பேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் வைப்பேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இந்த ஈசாக்குடைய மகன் பேர் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் பெரிய இஸ்ரவேல்னு தேசமாயிடுச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல்னு தேசமே இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய ஆளாக்கி விட்டார். ஆண்டவர் உங்களையுமே அப்படியே செய்வார். ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்றைக்கு ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையின்படியே மாறுவார்களா. ஈசாக்கு அன்னைக்கு விதைச்சு 100 மடங்கு அறுவடை செஞ்சது போலயே இவங்க வாழ்க்கையில இவர்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் 100 மடங்கு பலன் தருவதாக இயேசுவின் நாமத்தில். ஏற்கனவே உங்க விதைச்சிருக்கிற விதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உயிர்கொள்ளட்டும். அதெல்லாம் நான் பார்த்து பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால உயிர்கொள். அந்த அறுவடையெல்லாம் வா, இயேசுவின் நாமத்தினால் உன்னை அழைக்கிறேன். தேவ தூதர்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மக்களுக்கு தேவையான அறுவடை கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக. இவங்க எங்கெல்லாம் பணத்தை இழந்திருக்காங்களோ, தேவையில்லாம செலவு தேவையில்லாம பணம் நஷ்டப்பட்டதோ, அந்த பணம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே 7 மடங்காக ஒரு கையில் கிடைப்பதாக நான் ரிலீஸ் பண்ற. இயேசுவின் நாமத்தினால தேவ தூதர்கள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு வர வேண்டிய பணத்தை இழந்ததை திரும்ப கொண்டு வந்து தருவீர்களாக. கமெண்ட் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் செய்கிற இந்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். பணம் இவர்களை நோக்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நோக்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.